ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டுலேயும் கருவேப்பிலையிலும் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சாதத்துக்கு அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வேறு சைடிஷே தேவைப்படாது. ஸோ இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1½ கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு இது நல்லா வறுபட்டு வரணும். அது ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி வெறும் பேனில் போட்டு இதை வறுத்திங்க அப்படின்னா நல்லா வறுபட்டு வரும். அதுக்காக இது அப்படியே கரிஞ்சு போயிடக்கூடாது. ஜஸ்ட் இதோடைய கலர் மாறி வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது கலர் மாறி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கனாலே இது நல்லா உடஞ்சி வரும். அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்தால் போதும். நைஸ் பவுடராக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகபட்சமாக 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் அதிகமாக பூண்டு சேர்க்கறதுனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த பூண்டை இந்த ஆயிலில் சேர்த்துட்டு இதை 1 or 2 மினிட்ஸ் வரைக்கும் இதை லைட்டாக அந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் இது ஃப்ரை ஆனால் போதும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கூட தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதுவும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை பொடி அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட், அதிகபட்சமாக ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆயிலே இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற கருவேப்பிலை பொடியோட அளவு, பூண்டோட அளவை பொறுத்து தக்காளியோட அளவு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு தக்காளியோட பச்சை வாசம் போனதும் இதில் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறப்ப தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்து இதில் இருக்கக்கூடிய ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்குற தக்காளியோட அளவும் புளியோட அளவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் இதை கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சோம் அப்படின்னா தண்ணி சீக்கிரமாக வற்றி குழம்பு ரெடி ஆகிடும். பட் அதோடைய டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல், குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷமாச்சு இதை லேசான தீயில வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு என்ன மாதிரியான ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்
திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியே வத்த குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இதுதான் வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா இது கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான வத்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இது டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு கொத்தளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து வெளியிலேயே ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 15 டேஸ் வரைக்குமே நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதத்துக்கு அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் ஹெல்த் பெனிஃபிட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.